ஒரு காலம். 9 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, 50,000 கோடிக்கு மேலே வட்டி கட்டுது, சகிக்க முடியாது. இப்போ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அரசு நாள் திட்டங்களுக்கு ஒதுக்க முடியல, இப்போ 100 நாள் வேலை திட்டத்துக்கும் காசு கொடுக்க முடியாமல் வந்துடும், ஒவ்வொருக்கும் வருது. இப்போ பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் கொடுக்க முடியல, ஓய்வூதியம் கொடுக்க முடியல, அதனால் பணி நீட்டிப்பு செய்கிறீங்க. பழைய ஓய்வூதியத்தில் உங்களுக்கு பிரச்சனை, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவங்க காசை திருப்பி கொடுக்க முடியல, போராட்டம். இப்படி எல்லா முக்கிய திட்டங்களுக்கும் உங்களுக்கு மின் கட்டணம் உயருது, சொத்து வரி உயருது. இப்போ வாழ முடியாத ஒரு நெருக்கடி நிலை வரும்போது பணம் திருப்பையா அங்கிட்டு போயா அப்படின்னு போட்டுருவான். ஒரு நாள் இந்த பண அரசியலும் வீழ்ந்து தானே 36 லட்சம் பேர் நம்மளை தேடுறாங்க, எளிய பிள்ளைகள் நம்மளை தேடுறாங்க. அப்போ அது மாதிரி மாறும். ஒரு நாள் இந்த பணநாயகம், இந்த பண அரசியலும் சேர்ந்து விழும், அதையும் சேர்த்து வீழ்த்தும். அதுக்கு பேர் தான் புரட்சி. புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல்.